மீண்டுமாக உங்கள் அனைவரையுமே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்தில் நான் கடந்து வருகிறதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான அவருடைய மேலான இரக்கங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல, ஆனாலும் அவர் நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய புத்திரர்களாக நம்மை மாற்றியிருக்கிறார். அதற்காக நாம் ஒன்றாக தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலும் கூட கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஒரு நோயாளி ஒருவர் மருத்துவரை சந்திக்கும்படியாக மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அந்த நோயாளியை பரிசோதித்ததான மருத்துவர் அவரை பார்த்து, உங்களுக்கு ஒரு 2 செய்திகள் இருக்கிறது, ஒன்று துக்ககரமான செய்தி, இன்னொன்று மோசமான செய்தி என்று சொல்லி அந்த நோயாளியிடத்திலே அவர் சொல்லுகிறார். இதை கேட்டதான் அந்த மருத்துவரை பார்த்து கேட்கிறார், டாக்டர் சொல்லுங்க என்ன செய்தி என்று சொல்லி. துக்கமான செய்தி என்னவென்று சொன்னால், உங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிறதான பலவீனம் மிகவும் கொடிதாக இருக்கிறது, 24 மணி நேரத்தில் நீங்கள் மரித்து விடுவீர்கள் என்று சொல்லி. மோசமான காரியம் என்னவென்று சொன்னால், நான் இதை உங்களுக்கு நேற்றைக்கு சொல்லுகிறதற்கு மறந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் எதிர்பாராத நினைத்திராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதாக இருக்கும். மோசகரமான சூழ்நிலைகள் போல நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே கடந்து வருகிறதாக இருக்கும். ஆனாலும் அந்த வேளையிலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை தாங்குகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த வேளையிலே பள்ளத்தாக்கின் மத்தியிலே என்கிறதான தலைப்பிலே சங்கீதம் 23 ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை சங்கீதம் 23க்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். அந்த அதிகாரத்தை நாம் இப்போது படிக்கலாம். வசனம் 1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என் நீதியின் பாதைகள் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதம் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையிலும் தங்களுடைய சண்டே ஸ்கூல் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொண்டதான ஒரு மனப்பாட சங்கீதமாகவும் இந்த சங்கீதம் காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த சங்கீதத்திலிருந்து வசனம் 4 நாம் சற்று நேரம் தியானிக்க போகிறோம். வசனம் 4 சொல்லுகிறது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இதிலே மரண இருளின் பள்ளத்தாக்கு என்கிறதான ஒரு பள்ளத்தாக்கை குறித்து இதில் குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். வேதத்திலே அநேக இடங்களிலே அநேக விதமான பள்ளத்தாக்குகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் எகிப்திலிருந்து பயணம் செய்து வந்ததான போது கூட அநேக விதமான பள்ளத்தாக்குகள் வழியாக அவர்கள் கடந்து வர நேரிட்டது. அப்படி வேதத்திலே ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் அநேக விதமான பள்ளத்தாக்குகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே மரண இருளின் பள்ளத்தாக்கு என்கிறதை குறித்து சொல்லுகிறது. அநேக வேத வல்லுநர்கள் இவ்வாறாக சொல்லுகிறார்கள், ஒருவேளை சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும் வண்ணமாக மலைகளிலும் குகைகளிலும் பள்ளத்தாக்குகள் வழியாக அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கிறதான ஒருவேளை ஒரு விதமான பள்ளத்தாக்கு தான் இந்த பள்ளத்தாக்காக காணப்படுகிறது. இஸ்ரவேலிலே அநேக விதமான பள்ளத்தாக்குகள் காணப்படுகிறபடியினால் எந்த பள்ளத்தாக்கு என்று சரியான பெயர் குறிப்பிடப்படாமல் மரண இருளின் பள்ளத்தாக்கு என்கிறதை குறித்து இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பள்ளத்தாக்குகள் மலைகளிலிருந்து ஏகதேசம் 800 அடிக்கும் ஆழமாக அது காணப்படுகிறதாக இருக்கிறது. எனவே அந்த மேட்டின் வழியாக கடந்து செல்லுகிறவர்களுக்கு அந்த பள்ளத்தாக்கிலே ஒருவேளை விழுகிறதான சூழ்நிலை வந்தால் கூட அது உயிருக்கு ஆபத்தான ஒரு அனுபவம். அது மிகவும் நெருக்கமான ஒடுக்கமான பாதைகளாக காணப்படுகிறபடியினாலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக நடக்க நேரிட்டாலும் கூட நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நாம் இதிலே பார்க்க முடியும். இதிலே நான் ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கிறதான போது கூட இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். பள்ளத்தாக்குகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாததாக காணப்படுகிறது. யோபு 14:1 சொல்லுகிறது, ஸ்திரீனிடத்தில் பிறந்த எந்த மனுஷனும் குறுகிறவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாக இருக்கிறான் என்று சொல்லி. அப்படியானால் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பள்ளத்தாக்குகள் வருகிறது மிகவும் சாதகமான ஒன்றாக இருக்கிறது.
ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் என்கிறதான பள்ளத்தாக்குகள் கடந்து வருகிறதாக இருக்கலாம். சோதனை என்கிறதான பள்ளத்தாக்குகள் கடந்து வருகிறதாக இருக்கலாம். போராட்டம் என்கிறதான பள்ளத்தாக்குகள் கடந்து வருகிறதாக இருக்கலாம். வியாதி என்கிறதான பள்ளத்தாக்காக இருக்கலாம். பலவீனம் என்கிறதான பள்ளத்தாக்காக இருக்கலாம். நம்மை வெறுக்கப்பட்டிருக்கிறதான ஒரு பள்ளத்தாக்காக இருக்கலாம். நிந்தை என்கிறதான பள்ளத்தாக்காக இருக்கலாம். நான் நம்பினதான ஜனங்கள் நம்மை கைவிடுகிறதான பள்ளத்தாக்காக இருக்கலாம். அப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குகளின் மத்தியிலும் நாம் கர்த்தர் மீது சார்ந்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசு சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லி. ஒரு பள்ளத்தாக்கு பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குரைக்கவில்லை. அவர் சொல்லி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று யோவான் 16வது அதிகாரம் வசனம் 33 சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த பள்ளத்தாக்குகள் எந்த விதமான பாரபட்சமற்றதாக இருக்கிறது. அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு விதமாக இந்த பள்ளத்தாக்குகள் கடந்து வருகிறதாக இருக்கிறது. எனவே தான் மத்தேயு 5:45 பார்க்கிறதான போது, தேவன் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவராக காணப்படுகிறார். அப்படி என்று சொன்னால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பள்ளத்தாக்குகள் கடந்து வருகிறதாக இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து செல்கிறதான போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்கிறவராக இருக்கிறார்? ஒரு சில விதமான காரியங்களை நாம் பார்த்து நாம் முடிக்க போகிறோம். முதலாவதாக, நாம் பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து செல்கிறதான போது கர்த்தர் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பிரச்சனை நம்மை ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 23:4 வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். தாவீது மரணம் என்கிறதான பள்ளத்தாக்கு வழியாக கடந்து செல்லுகிறார். ஆனால் தாவீதுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். தேவன் என்னோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாடுகள் வழியாக பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து செல்லுகிறதான போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மோடு கூட இருக்கார் என்று சொல்லி. நம்மை ஒருபோதும் அவர் விட்டு விலகுகிறவர் அல்ல, நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். எனவேதான் மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சொல்லுகிறதான போது, இவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள், இம்மானுவேல் என்கிறதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லி. அப்படியானால் பிரியமான தேவ ஜனங்களே, நாம் பள்ளத்தாக்கி போறதான சூழ்நிலை வழியாக செல்லும் போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் தனிமையானவர்கள் அல்ல, நாம் தனியாக அலைகிறவர்கள் அல்ல. தேவன் நம்மோடு கூட கடந்து வருகிறவராக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு, நம்முடைய கிறிஸ்தவ பயணத்தில் நாம் ஒருபோதும் தனிமையானவர்கள் கிடையாது. ஒரு முறை தேவன் நம்முடைய கரத்தை பிடித்து அவர் அடுத்து செல்லுகிறாரே என்று சொன்னால், இந்த கரத்தை அவர் ஒருபோது விட்டு விடுகிறது அல்ல, கடைசி வரையிலும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து இழுத்து சென்று கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் செல்லுகிறதான போது மேடுகள் வரும், பள்ளங்கள் வரும், வளைவுகள் வரும், உயரங்கள் வரும், தாழ்வுகள் வரும், ஆனாலும் எல்லா நிலையிலும் நம்முடைய கரத்தை அவர் பிடித்து கொண்டு கடைசியிலே நாம் சென்று அடைகிறது வரையிலும் அவர் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறதான தேவன். உயர்விலும் தாழ்விலும் நஷ்டத்திலும் துன்பங்களிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறதான தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை சந்திக்கிறவர். நாம் பள்ளத்தாக்கு வழியாக கடந்து செல்லும் போது இந்த தேவன் நம்மை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்கிறதான ஒரு பிரசனமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதாக இருக்கிறது. எனவே தான் அவர் யோசுவாவுக்கு வாக்குரைத்திருக்கிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து செல்லும் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே தான் அவர் வாக்குரைக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக கடந்து செல்கிறதாக இருக்கும். ஒருவேளை கோணலானவைகள் கடந்து வரலாம், கரடானவைகள் கடந்து வரலாம், அல்லது பள்ளங்கள் கடந்து வரலாம். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் அவருடைய பிரசனம் நமக்கு முன்பதாக கடந்து வந்து இந்த தேவன் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கு வழியாக நாம் செல்லும் போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதே வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். மரண பள்ளத்தாக்குகள் வழியாக நாம் கடந்து செல்லும் போது அவர் நம்மை பாதுகாக்கிறதான தேவனாக காணப்படுகிறார். இந்த உலகத்திலே நாம் மரண பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து செல்லும் போது நம்மை பாதுகாக்கிறதற்கு என்று சொல்லி எந்த ஒரு மனிதர்களும் நம்மோடு கூட கடந்து வர மாட்டார்கள். நாம் நம்பினதான மனிதர்கள் கூட கடந்து வர மாட்டார்கள். ஆனால் தேவன் நம்மோடு கூட கடந்து வருகிறவராக இருக்கிறார். இந்த கோலும் தடியும் என்று சொல்லுகிறதான இந்த உபகரணம் ஒரு மேய்ப்பன் பயன்படுத்துகிறதாக இருக்கிறது.
அந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தைகளை சரியான முறையிலே அவன் வழிநடத்தி செல்லுகிறதற்கு அந்த மந்தைகளுக்கு முன்பதாக கடந்து சென்று ஒருவேளை முள்களோ கரடுகளோ அல்லது பாறைகளோ கல்களோ எது அவைகள் கடந்து செல்லுகிறதுக்கு முன்பதாக குறுக்கே இருந்தாலும் அது எல்லாமே விலக்கி போடுகிறதற்கு ஒரு மேய்ப்பன் இந்த கோலையும் இந்த தடியையும் அவன் பயன்படுத்துகிறவனாக இருக்கிறான். அவன் முன்பதாக அவன் கடந்து சென்று எல்லாவற்றையுமே அவர் விலக்கி மாற்றி வைத்துவிட்டு அந்த மந்தைகள் சரியான பாதையிலே எந்த விதமான துன்பங்களோ எந்த விதமான இடுக்கண்களோ இல்லாதபடிக்கு கடந்து செல்லும்படியாக அந்த மேய்ப்பன் வழிவகுக்கிறவனாக இருக்கிறான். அதே போல நம்முடைய தேவனும் நாம் மரண பள்ளத்தாக்குகள் வழியாக கடந்து செல்லும் போது தன்னுடைய கோலின் நிமித்தமாக தடியின் நிமித்தமாக நம்மை பாதுகாத்து சரியான இடத்திலே அவர் நம்மை வழி நடத்துகிறதான தேவனாக இருக்கிறார். எனவே தான் ஏசாயா மூலமாக அவர் வாக்குரைத்திருக்கிறார். ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நம்முடைய தேவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவனுடையதான ஆலோசனைகளை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பள்ளத்தாக்குகள் மத்தியிலே அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறதான தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 23:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி. பாருங்கள், என்ன ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். அவன் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறதான போது நாம் தாழ்ச்சி அடைகிறது இல்லை, நம் உடைக்கப்படுகிறது இல்லை என்று சொல்லி நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய மேய்ப்பனிடத்திலே காணப்படுகிறது. அவன் நம்முடைய நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், நம்ம தேடி வருகிற மேய்ப்பனாக இருக்கிறார், நம்மை அணைத்துக் கொள்ளுகிறதான மேய்ப்பனாகவும் இந்த மேய்ப்பன் காணப்படுகிறவராக இருக்கிறார். அவருடைய கோல் நிமித்தமும் அவருடைய தடியின் நிமித்தமும் நம்மை பாதுகாத்து வணைந்து கொள்ளுகிறதான தேவனாகவும் இந்த தேவன் காணப்படுகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறதான போது அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராகவும் இருக்கிறார். அதே சங்கீதம் 23:2-5 இவ்வாறாக சொல்லுகிறது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். வசனம் 5 கடைசி பகுதி சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர் என்று சொல்லி. இந்த வசனம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு காரியம். அவர் அவருடைய பிள்ளைகளின் பள்ளத்தாக்குகள் மத்தியிலே அவர் புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிறதான தேவன், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகிறதான தேவனாக இருக்கிறார். நம்முடைய சரீர பிரகாரமான தேவைகளை அவர் சந்திக்கிறார், நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமான தேவைகளை சந்திக்கிறார், நம்முடைய உணர்வு பிரகாரமான தேவைகளை அவர் சந்திக்கிறதான தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய சகல விதமான தேவைகளையும் அவர் சந்தித்து அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில வேலைகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், அடுத்த நேரத்திற்கு நான் என்ன செய்கிறது என்கிறதான ஒரு சூழ்நிலை இருக்கலாம், ஒரு அடுத்த நேரத்தில் நாம் வேலைக்கு என்ன செய்கிறது என்கிறதான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிறவராக காணப்படுகிறார். எனவேதான் பிலிப்பியர் 4:19 வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குகிற தேவனாக காணப்படுகிறார் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்ம அநேக விதமான உதாரணங்களை வேதத்திலே பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறதான போது பஞ்ச காலத்திலே எலியாவை தேவன் காகத்தின் மூலமாக போஷித்ததான தேவனாக இருக்கிறார். சாரிபாத் என்கிறதான ஒரு விதவையினுடையதான வீட்டிலே ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கிறது. ஆனால் அதையும் தேவன் பூரிப்பாக மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன விதமான குறைவுகள் இருக்கிறது, என்ன விதமான பள்ளத்தாக்குகள் இருக்கிறது, கர்த்தர் அதை நிறைவாக மாற்றுகிறவராக காணப்படுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவரை சார்ந்திருக்க வேண்டும். மத்தேயு 6:31-33 சொல்லுகிறது, ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படாமல் தேவனை நோக்கி நாம் சார்ந்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நம்முடைய தேவன் அவருடைய பிள்ளைகளின் பள்ளத்தாக்குகள் மத்தியிலே அவர் அவர்களை சந்திக்கிறவராக இருக்கிறார், அவர்களை பாதுகாத்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். நான்காவதாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது எல்லா பள்ளத்தாக்குகளுமே ஒரு தேவனுடைய திட்டத்தோடும் அவருடைய சித்தத்தோடு நம்முடைய வாழ்க்கை நடைபெறுகிறதாக இருக்கிறது.
எல்லாமே ஒரு நன்மையான காரியங்களுக்காக நடைபெறுகிறது. ரோமர் 5வது அதிகார வசனம் 3-5 வரையிலும் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நீங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறவர் அல்ல. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு பொல்லாப்பை செய்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறதான எல்லா சூழ்நிலைகளுமே ஒரு திட்டத்தோடும் ஒரு நோக்கத்தோடும் கூட நடைபெறுகிறதாக காணப்படுகிறது. எனவே தான் அந்த உபத்திரவு நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையையும் அன்பையும் எல்லா விதமான சகல விதமான கிறிஸ்தவ குண அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுக்கிறதாக காணப்படுகிறது. இந்த பாடுகள், இந்த பள்ளத்தாக்குகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பகுதியாகவே அது காணப்படுகிறது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பகுதியாக இருக்கிறது. எந்த ஒரு கிறிஸ்தவர்களும் நாம் விடை பெற்று சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த பள்ளத்தாக்குகள் கடந்து வருகிறதாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய முடிவிலே கர்த்தர் அதை நன்மையாக மாற்ற பண்ணுகிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 1வது அதிகார வசனம் 6-7 வரையிலும் பார்க்கிறதான போது கூட நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நாம் இந்த உலகத்திலே படுகிறதான எல்லா விதமான உபத்திரவங்கள் கொஞ்ச காலம் மாத்திரமாக இருக்கிறது. அந்த கொஞ்ச காலம் முடிந்ததற்கு அப்புறமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். பொன்னை போல நாம் சிறந்து விளங்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பள்ளத்தாக்குகள் எல்லாமே ஒரு நோக்கத்தோடும் ஒரு திட்டத்தோடும் தேவனுடையதான ஒரு தீர்மானத்தோடும் அது நடைபெறுகிறதாக இருக்கு. எனவே அவைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம். அவைகளை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். அந்த பள்ளத்தாக்குகளை பார்த்து நாம் துவண்டு போக வேண்டாம். மாறாக தேவனை நோக்கி நாம் அமர்ந்திருக்க வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது. இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கடந்து வருகிறதாக இருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த பள்ளத்தாக்குகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பாராததாக இருக்கிறது. இவைகள் நடக்கும் என்று சொல்லி நாம் ஒருபோதும் முன்கூட்டியே நாம் சொல்லிவிட முடியாது. நீதிமொழிகள் 27:1 சொல்லுகிறது, நாளை தினத்தை குறித்து நாம் பெருமை பாராட்ட வேண்டாம், நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க மாட்டோம் என்று நாம் இதில் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கடந்து வருகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதான போது தேவ சித்தம் நிறைவேறும்படியாக அது கடந்து வருகிறதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பள்ளத்தாக்குகளின் மத்தியிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். அவருடைய பிரசனத்தினால் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவர், அவர் வழி நடத்துகிறவர், நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவர். அவருடைய திட்டத்தோடும் அவருடைய நோக்கத்தோடும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பள்ளத்தாக்களை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட ஒரு சில நடைமுறை புள்ளிகளை மாத்திரம் நாம் படித்துவிட்டு முடிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பள்ளத்தாக்கின் மத்தியிலே நாம் கடந்து செல்லும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. மாறாக தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 23:4 சொல்லுகிறது, நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் ஏனென்று சொன்ன தேவன் என்னோடு கூட இருக்கிறீர். தேவன் நம்மோடு கூட இருக்கிறதான போது நாம் பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. மாறாக நாம் அவரை நம்ப வேண்டும். இரண்டாவதாக, நாம் ஜெபத்திலே தேவனை தேட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பள்ளத்தாக்குகளின் மத்தியிலே நாம் எப்படியாவது நாம் அங்கிருந்து புறப்பட்டு கடந்து வெளியே செல்ல வேண்டும் என்று சொல்ல முயற்சிக்காத படிக்கு அந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலும் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நோக்கி வேண்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, நம்முடைய விசுவாசத்திலே நாம் நிலைநிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் சந்தேகப்படாத படிக்கு நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டும். நான்காவதாக, அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு நாம் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளில் இருந்து நாம் கற்றுக்கொண்டு நாம் அதிலிருந்து நாம் வளர வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து முன்னேறி முன்னோக்கி ஓட வேண்டியது மிகவும் அவசியம். ஐந்தாவதாக, நாம் தேவனுக்கு ஊழியம் செய்து பிறருக்கு நாம் சகாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நாம் பள்ளத்தாக்குகள் வழியாக கடன் சொல்லுகிறோம் என்று சொல்லி என்னால் முடியாது அல்லது என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாம் விலகி இல்லாத படிக்கு நாம் அந்த தருணத்திலும் பிறருக்கு உதவுகிறவர்களாகவும் சகாயம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் சங்கீதக்காரனை போல முழுமையாக நாம் சொல்ல முடியும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி. அதோடு கூட முடிந்து விடாத படிக்கு நாம் இந்த பள்ளத்தாக்கின் மத்தியிலே வெல்லப்பட்டு திடன் கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.
தேவனோடு கூட நாம் நிலைத்து இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு செல்லுகிறதிலும், ஆண்டவரை ஆராதிக்கிறதிலும், பிறருக்கு கிறிஸ்துவை பற்றி எடுத்துரைக்கிறதிலும் நாம் தொடர்ந்து செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எந்த நிலையிலும் நாம் பின்னோக்கி போகாதபடிக்கு, பின்வாங்கி போகாதபடிக்கு தொடர்ந்து நாம் முன்னேறி செல்லுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஜான் பனியன் என்கிறதான ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய 32வது வயதிலே ஒரு மிக பெரிதான ஊழியத்தை அவர் நடத்தினதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையிலே அவர் போடப்பட்டார். 12 வருடங்கள் சிறைச்சாலையிலே அவர் இருந்தார். சிறைச்சாலையில் இருந்த அந்த 12 வருடங்களிலே 9 விதமான புஸ்தகங்களை அவர் எழுதியிருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே அவர் மரிக்கிறதான போது 60 வயதிலே 60 புஸ்தகங்களை அவர் எழுதினதான ஒரு எழுத்தாளராக அவர் மாறி இருந்தவராக இருந்தார். அப்படியானால் நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், பள்ளத்தாக்குகள் மத்தியிலே நாம் அதிலிருந்து கற்றுக்கொண்டு வளர்கிறவர்களாகவும் முன்னேறுகிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு சிறிய பையன் தன்னுடைய வீட்டிலிருந்து அவன் சற்று தூரமாக விளையாட சென்றிருந்தான். அவர்கள் நண்பர்களோடு கூட அவன் விளையாடி கொண்டிருக்கிறதான போது பயங்கர புயல், மழை, மின்னலோடு கூட சேர்ந்து அது கடந்து வந்ததாக இருக்கிறது. அந்த மின்னலும் இடிகளும் அதிகமாக அடிக்கிறதன் காரணமாக அந்த இரவு நேரத்தை போல இருள் அடைய ஆரம்பிக்கிறது. இவன் பயப்படுகிறான், இவனுக்கு இப்போது வீட்டுக்கு வர வேண்டும். ஆனால் அவன் கடந்து வருகிறதான போது இந்த இருள் இன்னும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அவன் நினைக்கிறான், நான் வீட்டிற்கு போனது அப்புறமாக இந்த மழை பெய்யாதா, இந்த இடி வராதா, அல்லது நான் வீட்டில் இருக்கிறதான போது இந்த மழையும் புயலும் இன்னலும் மின்னலும் வரக்கூடாதா என்று அவன் யோசிக்கிறான். ஆனாலும் முடியவில்லை. அந்த மழையும் இடியும் மின்னலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இவனும் அதிகமாக பயப்பட ஆரம்பிக்கிறான். பயப்பட்டு கொண்டே அப்படி நடந்து கொண்டிருக்கிறான். கொஞ்ச நேரம் ஆகிறது, இன்னும் இருளடைய ஆரம்பிக்கிறது. தன்னுடைய வீட்டிலிருந்து அவனுடைய சகோதரன் அண்ணா ஒரு டார்ச் லைட்டோடு கூட கடந்து வந்து தன்னுடைய தம்பியை தேடி வருகிறான். தன்னுடைய தம்பியை கண்டுபிடிக்கிறான். அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு கடந்து செல்கிறவனாக இருக்கிறான். இதே போலதான் நம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இருளான அனுபவத்தின் வழியாக சொல்லுகிறதான போது வெளிச்சமாகிய இயேசு நாம் உன்னோடு கூட இருக்கிற என்று சொல்லி நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்லுகிறதான தேவனாக காணப்படுகிறார். ஏனென்று சொன்னால் நம்முடைய இருளான அனுபவத்தில் இந்த தேவன் அவர் வெளிச்சமாக இருக்கிறார். நம்முடைய சோதனைகளின் மத்தியிலே இந்த தேவன் நம்மை சாதனையாளர்களாக இவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்முடைய துன்பத்தின் மத்தியிலே சந்தோஷத்தை கொடுக்கிறதாக இருக்கிறார். புயலின் மத்தியிலே அவர் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். உபத்திரவங்களின் மத்தியிலே ஒரு உயர்வை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வேதனைகளின் மத்தியிலே பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். பலவீனத்தின் மத்தியிலே நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒன்றுமில்லாத போது சகலவற்றையும் அவர் கொடுக்கிறதான தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறவராக இருக்கிறார். எனவே நாம் அவரை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். நம்முடைய பள்ளத்தாக்குகள் மத்தியிலே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பள்ளத்தாக்குகளின் மத்தியிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த வேளையிலே என்ன விதமான பள்ளத்தாக்குகள் வழியாக நாம் கடந்து சென்றாலும் பரவாயில்லை, இந்த தேவனை நாம் பற்றி இருக்க வேண்டியது அவசியம். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவனின் மீது மாத்திரம் சார்ந்திருங்கள், அவரையே நோக்கி இருங்கள். அவர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். தினத்தில் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பாடுகள், உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி சார்ந்து இருக்கலாமா? ஆண்டவரத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பலவீனங்கள் இருக்கிறது, இப்படிப்பட்டதான பாடுகள் இருக்கிறது, இப்படிப்பட்டதான போராட்டங்கள் கடந்து வருகிறது. என்னை நீ தொடுவீர் ஆண்டவரே, என்னை விடுவிப்பீர் ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பீரா ஆண்டவரே. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பள்ளத்தாக்குகள், அவமானம் என்கிறதான பள்ளத்தாக்குகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது, நிந்தை என்கிறதான பள்ளத்தாக்குகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. என் குடும்பத்தில் யாருக்குமே இல்லாத இந்த விதமான பலவீனமான பள்ளத்தாக்கினுடைய வாழ்க்கையில கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க மாட்டீர் ஆண்டவரே நீங்கள் சொல்லுவீர்களே ஆகில் உங்களுடைய கரங்களை பரலோகத்தின் நேராக உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுவீர்கள், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை கொடுங்க, ஒரு பலனை கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லுவீர்களா? கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர் இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக. எப்படிப்பட்டதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், வியாதிகளோடு, பலவீனங்களோடு, உபத்திரவங்களோடு, கண்ணீரின் அனுபவங்களோடு நம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக. எல்லா கட்டுகளும், எல்லா இன்னல்களும் இயேசுவின் நாமத்திலிருந்து உடைக்கப்படும்படியாக ஜெபிக்க ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகள் பலன் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகவும் ஆண்டவரே, பலன் அடைகிறவர்களாகவும், சுகம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாகவும், விடுவிக்கப்படுகிறவர்களாகவும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஜெபத்தை கேட்டபடி நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை நல்ல பிதாவே. ஆமென்.
ஆமே. நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் தன் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடையதான அந்நியனும் ஐக்கியம் மீண்டும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஜெப தேவைகள் காணப்படுகிறது என்று சொன்னால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஃபோன் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய ஜெபக்குழுவானது உங்களுக்காக ஜெபிக்கும் வண்ணமாக ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதமான வாரமாக அமையட்டும். ஆமென், ஆமென்.